friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு blouse cutting பத்தி பார்க்க போறோம். Blouseல பாத்தீங்கன்னா front part and back part எப்படி கட் பண்ணனும் அப்படிங்கறதையும் front partல மூணு டாட் வந்து என்ன அளவுகள்ல மார்க் பண்ணனும் அப்படிங்கறதையும் ரொம்பவே வந்து கிளியரா பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா சொல்றனால எனக்கு புரியல அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப கிளியரா பொறுமையா நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கரப்பகுதி ரெண்டும் ஒண்ணா இருக்கணும். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஆப்போசிட் சைடுல இது மாதிரி ஓபன் சைடு இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. 1.5 இன்ச் வந்து கீழே பேக் சைடு மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம வந்து அளவு நோட் பண்ணிக்கலாம். பேக் சைடு சரியாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம சரியாக கட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கோட சரியான ஹைட்டு 12.5 இன்ச்சு, 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 13 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடில் மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் ஸ்ட்ரைட்டாக லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவு 9 இன்ச்சு, 1.5 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ண டாட்லாம் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடைக்கிது. உங்களுக்கு தேவையான அளவு நோட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 2.25. ஷோல்டர் வந்து 3 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தா 5.5 இன்ச்சு. அதை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மார்க்கிங்க்கும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் லென்த் வந்து இந்த லைனில் நம்ம எடுத்துக்கலாம். 5.5 இன்ச் வந்து ஆர்ம் லென்த் நான் எடுத்துக்கிறேன். இதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர்லேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக் ட்ரா பண்ண போகிறோம். எனக்கு வந்து 6.5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். அகலம் மேலே வச்சு அதே 2.5 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. யூ நெக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கு அளவுகள் அனைத்துமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் கட் வந்து மறக்காமல் கொடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை இந்த கார்னரும் இந்த கார்னர் ப்ளஸ் இந்த கார்னர், இந்த 3 கார்னரும் கரெக்டாக கார்னரில் சேமாக இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம எல்லா பக்கமும் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்காக பேக்குடைய அந்த லைன் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே நம்ம வந்து நோட் பண்ணியாச்சு. பேக்கை வந்து இப்போது வெளியில் எடுத்துடலாம். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் நெக் ரவுண்டு வந்து நம்ம என்ன நோட் பண்ணமோ அதே அளவை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்குனுடைய அளவு 6 இன்ச்சு. அதே 6 இன்ச்சு இந்த சைடு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் உள்பாகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் லென்த்து நோட் பண்ணுறோம். எனக்கு வந்து 12 இன்ச் கிடைக்கிது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண 2 டாட்டில் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் இருந்து மேலே வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க.
அதே போல் இந்த சைட்லேயுமே வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல இருந்து 3 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து 3 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து செகண்ட் டாட் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டாட்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இது ஸ்டிச்சிங்கில் உள்ளார போயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்கோல் டெப்த்து கொடுத்துக்கலாம். லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் லென்த் இருக்குது இல்லைங்களா, பட்டன் பீஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அதில் சென்டர் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி 2.5 வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு டாட்டுக்காக நம்ம வந்து 3 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டுக்காக சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 3 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி லைன் போட்டு கிராஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். 2.5 வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம். இதில் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு இடையில கேப் வந்து 2 இன்ச் இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து 5.5 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தேர்டு டாட் பிடிக்கிறதுக்காக இதுலேயுமே வந்து 1/2 இன்ச் கிராஸ் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் லைன் போட போகிறோம். இந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி பாருங்கள். இந்த டாட்டுக்கு இடையில கேப் வந்து 2 இன்ச்சு சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை இது மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது மார்க் பண்ண அதே சேம் அளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து தையல் போடுங்க. அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக வரும். இந்த மாதிரி போட்டால் இந்த லைன்லேயே கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் டெப்த்து கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைனில் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்த வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து மாறிடாமல் இருக்கும். அதே போல் பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயுமே வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.